ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல சுதீஷ் சங்கர் டைரக்ஷன்ல வடிவேலு, ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளிவந்திருக்கும் மாரீசன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதையும் மறந்துடுவேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிற ஃபகத் ஃபாசில் ஒரு திருடன். வெளியே வந்ததும் சும்மா இருப்பாரா, கைவரிசையை கட்டுறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள ஏறி குதிக்கிறாரு. குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது வடிவேல் அந்த வீட்டுல செயின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அல்சைமர் நோய் இருக்கிறதுனால வேற எங்கேயாவது போயிடுவார்னு சொல்லிட்டு கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்றாரு. தன்னை கழட்டி விட்டா ஏடிஎம்ல இருந்து 25,000 ரூபாய் எடுத்தாரேன்னு சொல்றாரு. ஃபகத் ஃபாசிலும் செயினை கழட்டி விட்டு வடிவேலை ஏடிஎம் கூட்டிட்டு போறாரு. அங்கே ஏடிஎம்ல 25,000 ரூபாய் பணம் எடுக்கும் போது தான் தெரியுது அவைலபிள் பேலன்ஸ் 25 லட்சம் ரூபாய் இருக்குங்க. 25,000 ரூபாய் எடுக்க வந்தா 25 லட்சம் உள்ள அக்கௌண்ட்ல கிடைக்க, இது எப்படியாச்சும் அவர்கிட்ட திருடணும்னு சொல்லிட்டு அவர் கூடவே திருவண்ணாமலை டிராவல் பண்றாரு. வடிவேல்கிட்ட இருந்து அந்த 25 லட்சத்தை ஃபகத் ஃபாசில் திருடனாரா இல்லையான்றத அந்த படத்தோட கதைன்னு நினைப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அதை சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். அதனால படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. அல்சிமெஸ் பண்ணல வேற 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 இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதுதான் கதைன்னு சொல்லிட்டு நம்ம டிராவல் பண்ணியிருப்போம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும் இன்டர்வல்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு கதையை காமிச்சிருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு சுவாரஸ்யமா இருக்கும், ஒரு சிலருக்கு ஏமாற்றமா இருக்கும். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வடிவேல், ஃபகத் ஃபாசியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல ஒன்றி பார்க்குறவங்க இந்த கதையை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம் தோணும். கதையில ஒன்றி பார்க்குறவங்க செகண்ட் ஹாஃப்ல வேற கதை பார்க்கவங்க அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அது செகண்ட் ஹாஃப்ல இவங்க காட்டுற ஃபிளாஷ்பேக் மக்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் கடத்தவே இல்லை. திருவண்ணாமலையில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போறேன். பைக்ல போலாமா சார்? பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா வடிவேல் இந்த படத்துல ஒரு சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல வேரியேஷன் காமிச்சிருக்காரு. மெத்தட் ஆக்டிங்ல கலக்கிருக்காரு. ஃபகத் ஃபாசில் ஆக்டிங்கை பத்தி சொல்ல தேவையே இல்லை, பிரமாதமா நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர்லாம் அவருக்கு கேக் வாக்கு மாதிரி. ஏற்கனவே ஒரு மலையாளத்துல தொண்டி முதலம் திருக்ஷாஷியம் படத்துல திருடனா பிரமாதமா நடிச்சிருப்பாப்ல. இந்த படத்துலயும் சூப்பரா நடிச்சிருக்காரு. வடிவேலு, ஃபகத் ஃபாசில் இவங்க 2 கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே எழுதிருக்காங்க. மற்ற கேரக்டர்ல அவங்க ஸ்ட்ராங்கா எழுதாதனால மனசுல எந்த கேரக்டரும் நிற்கவே இல்லை. ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போறோம் போல் இருக்கேன். கொஞ்சம் கியரை தான் மாத்துவேன். டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல வடிவேல் பண்ண ஒரே ஒரு மூச்சு தாண்டி நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பிஜிஎம் நல்லாவே இருந்துச்சு. கலைசெல்வன் சிவாஜியோட சினிமாட்டோகிராஃபியில திருவண்ணாமலையை அழகா காமிச்சிருக்காங்க. ஸ்ரீஜித் சாரங்கோட எடிட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற கதையாகவும் செகண்ட் ஹாஃப்ல வேற கதையும் எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பொறுமையா போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போறதுன்னு எனக்கே தெரியும். இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட ப்ரமோஷன் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க படத்தை சரியா பிஆர் பண்ணலன்னு தோணுச்சு. வடிவேல் பாடின பாட்டையாச்சும் ப்ரொமோட் பண்ணிருக்கலாம், அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, மலையாள படம் மாதிரி தமிழ்ல படம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னவங்களுக்கு மலையாளிஸ் வச்சு ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 4/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கன்கட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கன்கட்.